Hi friends, Doorstep Service புதிய வீடியோலட்டு ஸ்வாகதம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா சாம்சங் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் இந்த டப்பு கட் ஆகிருக்கு அப்படின்னா ஓவர் சவுண்டு இந்த ரெண்டும் ஒரே கம்ப்ளைண்ட் தான் பார்த்துச்சு இல்லையா. டப்பு எப்படி ஆடுதுன்னு பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக தான் கஸ்டமர் இந்த டப்பு வந்துட்டு ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெஃபரன்ஸாக தான் வந்திருக்கு இந்த கோலு. எப்படின்னா பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். பக்கத்து வீட்டில் நம்மளும் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணால் ஒரு வருஷம் இல்லைனா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எகெயின் இந்த சேம் கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னு நமக்கு பார்த்துக்கலாம். அதற்கு 2 ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் என்னென்னா டப்பு நம்மளை மாற்றும்போது ரொம்ப சீப் ரேட்டில் மாற்றலாம், இல்லைனா இந்த மாதிரி கட்டான கம்ப்ளைண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக ரேட்டுக்கு கஸ்டமர் மாற்றுறோம், ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு. ஓகே, அது ஒரு ரீசன். அப்படியே கம்மியான ரேட்டுக்கு மாற்றும்போது என்ன ஆகும்னா அந்த டப்பில் உள்ள பேக்கில் உள்ள ஐட்டம்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான அதுதான் நிறைய பேர் போடுறோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்சுன்னா அந்த மாதிரி கட் ஆகும். நம்மளும் வந்துட்டு ஜெனுவாக லேத்தில் கொடுத்து அந்த ஸ்பைடர் இல்லைன்னா அந்த பேக்கில் உள்ள டப்பு ஜாயினிங் எப்படி ரொம்ப திக்னஸாக எப்படி பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு இந்த கேபினெட்டெலாம் கழட்டணும். இப்போ ஃப்ரெண்டு கேபினெட்டு நம்மளுக்கு கழட்டியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளை எப்படி கேபினெட்டு கழட்டணும் அந்த மாதிரி வீடியோலாம் ஆல்ரெடி நம்மளும் சொல்லி போட்டிருக்கோம். உங்களுக்கு கேபினெட்டு கழட்ட தெரியலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி கழட்டணும்னு வீடியோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கேபினெட்லாம் எப்படி கழட்டணும்னுள்ளதெல்லாம் நம்மளை ஆல்ரெடி கேபினெட்டெல்லாம் கழட்டுறதெல்லாம் எப்படின்னு போட்டதுனால தான் சொல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, என்னால் இது பார்த்தோன்னா எப்படி கழட்டணும்னுள்ளது ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். இது சோப்பு ட்ரே தான். சோப்பு வந்து நம்மளுக்கு போடுன ட்ரே, இதில் தான் தண்ணி விழும். அந்த ட்ரே தான் நெக்ஸ்ட் நம்ம கழட்டிகிட்ருக்கோம். சோப்பு ட்ரே கழட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும், இல்லைன்னா கையில் அடி வாங்கும். சோப்பு ட்ரே கழட்டினதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் இருக்குது, பேலன்ஸருன்னு சொல்லுவோம், சில பேர் கல்லுன்னு சொல்லுவோம், அது கழட்டணும். பக்கத்தில் இருக்கிறது நம்மளோட ஹெல்ப்பர் தான். ஹெல்ப்பரும் சில டைம்லலாம் ஸ்க்ரூ கழட்டெல்லாம் வருவோம். இது புது ஹெல்ப்பர். அது எந்த மாதிரி அந்த பேலன்ஸரை நம்மளும் ரிமூவ் பண்ணணும். இந்த பேலன்ஸரை ரிமூவ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் 2 பேலன்ஸர் இருக்கும். அதே மாதிரி டாப்பில் இருக்கும் பேலன்ஸரு. இது ரெண்டுமே நம்மளும் ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பேலன்ஸும் ரிமூவ் பண்ணியாச்சு, ஒன்று ரிமூவ் பண்ணியாச்சு. இனி மேலே இல்லாத டாப்பு, அது செகண்டு. ஓகே, இது ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 2 கழட்டினதும் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் மேலே இல்லை பேலன்ஸர் இருக்குது. இப்போ டப்போட ஸ்க்ரூவு பார்த்துச்சா. நம்மளோட ஹெல்ப்பரும் அப்பப்போ கழட்டி ஹெல்ப் பண்ணுறதோ, சில டைமில் ஹெல்ப்பரும் நல்லா ஹெல்ப்பாக வரும். ஃபுல்லாக கழட்டணும். டோட்டலு 10-12 ஸ்க்ரூ இருக்கும். எல்லாமே கழட்டிட்டு நம்மளை அந்த டப்பு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு டப்பு என்ன சொல்லுவோம், ஃப்ரண்ட்டு கேபினெட் இல்லைன்னா ஃப்ரண்ட்டு டப்பு. இப்படி இழுத்தோன்னா ஃப்ரண்ட்டு டப்பு நைஸாக இழுக்கணும், இல்லைன்னா உடையக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி இழுத்துக்கலாம். இழுத்தில் அந்த ஸ்டீல் டப்பு எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த டப்பு எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டஸ்ட்டு தான். இந்த மாதிரி டஸ்ட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளை வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் துணிக்கு மேலே இது வந்து கிடக்கும். டஸ்ட்டாக பிளாக்கில் பிளாக்கில் திட்டாக வந்து கிடக்கும். ஓகே, இந்த டப்பு பார்த்துக்கோங்க. பேக் சைடில் இந்த பட்டை தான் நம்மளை மாட்டுது. அந்த கட்டாய் தெரியுது இல்லையா, அந்த ஷைக் ஆகுது இல்லையா, அந்த பட்டை தான் நம்மளை சேஞ்ச் பண்ணோம். அந்த பட்டோட இடையில உள்ள ஒரு சாலு கிடகு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாதது தான் மாற்றணும். இந்த மாதிரி இருக்கிறது மாற்றணும்னா உங்களுக்கு சீக்கிரமாக கட்டாகிப்போம். ஏன்னா நம்ம ஏரிக்கு வந்துட்டு அது செட் ஆகாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ரஸ்ட்டிலலாம் வந்துட்டு நம்மளை எடுத்துகிட்டு வரும்போது ரஸ்ட் இருந்ததுன்னா நம்மளை அதோட ஸ்ப்ரே பெயிண்டெல்லாம் அடித்து நீட்டாக பண்ணி கொடுக்கும். பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி நீட்டாக கொடுக்கும். எந்த இடத்துலலாம் ரஸ்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் நீட்டாக பண்ணி கொடுக்கும். பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நீட்டாக இருக்கும்.
எந்த இடத்துலலாம் சின்ன ஒரு ரஸ்ட் இருந்தால் நாங்கள் பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக அது ஃபுல்லு ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து நீட்டாக பண்ணும். இது பார்த்துக்கோங்க. கீழே இது வந்துட்டு அந்த உப்புத்தாள் பேப்பர் வச்சு நல்லா ஃபைல் பண்ணி நீட்டாக ஃபைல் பண்ணி அதிலும் இதே மாதிரி நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி நீட்டாக பண்ணுது. இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டனா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ், எல்இடி, எல்சிடி எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே. கோயம்புத்தூர், திருப்பூர் தான் நம்ம சர்வீஸ் சென்டர் இருக்குது. பார்த்தாச்சு இல்லையா? அதுலேயும் நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா எகைன் உங்களுக்கு ரெஸ்ட்டு வந்துட்டு எகைன் ஜாஸ்தி ஆகாது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு அது பாட்டுக்கு கிடக்கும். அதுதான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் எல்லாம் பண்ணும்போது உள்ள பெனிஃபிட். அதுதான் பெயிண்டிங் என்னோட பெனிஃபிட். எக்ஸ்ட்ரா பெயிண்ட் ஆகுது. அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஓகே. எந்தெந்த இடத்துல அடிச்சிச்சோ அது சிங்கிள் கோட் அடிக்கும். பார்த்துச்சு இல்லையா? நம்ம முன்னே டப்பில் எப்படி இருந்துச்சு அந்த கிடக்கு எல்லாமே இருக்கும். இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா இது லைட்டில் கொடுத்து நம்மளை நீட்டாக பண்ணினால இந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்க முடியுது. இது நீங்கள் போட்டோன்னா ஒரு 10 வருஷத்துக்கு இருக்குது. அதே மாதிரி அதில் நம்மளை ஸ்ப்ரே பெயிண்ட் எல்லாம் அடிக்கும். எதனாலனா நமக்கு உப்பு தண்ணி அதில் படாமல் இருக்க வேண்டிய ஒரு இன்சுலேஷன் மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு செக் பண்ணுறது. 6 கிலோ வாஷிங் மிஷின்னா 6 கிலோட ட்ரெஸ்ஸு போட்டு செக் பண்ணும். ஃபஸ்ட்டு நாங்கள் சர்வீஸ் சென்டரில் எங்கள் இதிலே வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனல் ரிசல்ட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டனா கீழே கொடுத்த நம்பரில் கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூர், திருப்பூர் நம்ம சர்வீஸ் சென்டரு. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ், எல்இடி, எல்சிடி தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.